வெல்கம் டு மை சேனல் பிரியஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபி சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த குருமா செய்கிறதுக்கு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கினதும் இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கோங்க. 4 தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு கொஞ்சம் வதங்கினதும் இதில் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மசாலாலாம் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 கிலோ சிக்கனை மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாலாம் நல்லா இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது நல்லா கொதி வந்ததும் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குருமாவுக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு அது மிக்ஸி ஜாரை அலசி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதில் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காகிடுச்சு கிரேவி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ரொம்பவே டேஸ்டான குயிக்காக செய்யக்கூடிய சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.